ஏனெனில் வேற்றிடங்களில் வாழும் 1000 நாட்களிலும் உம் கோவில் முற்றங்களில் தங்கும் ஒரு நாளே மேலானது. தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. பிரியமானவர்களே, தேவதாய்க்கும் சூசேப்பருக்கும் ஒப்புக் கொடுக்கப்பட்ட இந்த பரிசுத்தமான நாளிலே நமது வாழ்வையும் குடும்பத்தையும் எப்படி திருப்பாதத்திலே வைத்து ஜெபிப்போம். நமக்காக பரிந்து பேசி ஏராளமான இறை உதவிகளை பெற்றுத்தர தெய்வீக திருப்பலியை மன்றாடி ஜெபிப்போம். இந்த பரிசுத்த கல்வாரி வழியை தகுதியான முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாய்ப்படி நம்முடைய பாவங்களை எல்லாம் நினைத்து பார்த்து இறைவனிடம் மனவருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்கிறேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் கண்ணியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நமக்கு முடிவில்லா வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை அன்பு செய்வோருக்கு கட்டுடன் ஆகாத பல்வேறு நன்மைகளை நீரே ஏற்பாடு செய். எங்கள் இதயங்களில் உமது அன்பின் நிறைவை பொழிப்பதால் நாங்கள் உம்மை அனைத்திலும் அனைத்திற்கும் மேலாக அன்பு செய்து எல்லா வகை மனித எதிர்பார்ப்புகளை கடந்த வாக்குறுதிகளை பெற்றுக் கொள்வோமாக. உமோடு தூயாவை ஒன்றிற்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். அவர்கள் வாயினின்று என் மந்தையை மேய்ப்பேன், அவை இனி அவர்களுக்கு உணவாகும். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 34, இறை சொற்றொடர்கள் 1 முதல் 11 முடிய. அந்நாட்களில் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, இஸ்ரவேலின் ஆயர்களுக்கு எதிராக இறைவாக்கு உரை. அவர்களுக்கு இறைவாக்கு உரைத்து சொல். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: தாங்களே மேய்ந்து கொள்ளும் இஸ்ரவேலின் ஆயர்களுக்கு ஐயோ கேடு. ஆயர்கள் மந்தையையன்றோ மேய்க்க வேண்டும். நீங்கள் கொழுப்பானதை உண்டு ஆட்டு மயிராடையை உடுத்தி மந்தையில் சிறந்ததை அடிக்கிறீர்கள், மந்தையையோ மேய்ப்பதில்லை. நீங்கள் நலிந்தவற்றை திடப்படுத்தவில்லை, பிணியுற்றவற்றிற்கு குணமளிக்கவில்லை, காயமுற்றவற்றிற்கு கட்டுப்போடவில்லை, வழி தப்பியவற்றை திரும்பி கூட்டி வரவில்லை, காணாமல் போனவற்றை தேடவில்லை. ஆனால் அவற்றை கொடுமையுடனும் வன்முறையுடனும் நடத்தினீர்கள். ஆயன் இல்லாமையால் அவை அலைந்து திரிந்தன. அப்போது எல்லா காட்டு விலங்குகளுக்கும் அவை இரையாயின. என் ஆடுகள் எல்லா மலைகளிலும் உயர்ந்த குன்றுகளிலும் அலைந்து திரிந்தன. பூ உலகில் எவ்விடத்திலும் என் மந்தை சிதறுண்டு போனது. அதை தேடவோ கூட்டி சேர்க்கவோ எவரும் இல்லை. எனவே ஆயர்களே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: என் மேல் ஆணை, என் மந்தை கொள்ளையிடப்பட்டது, எல்லா காட்டு விலங்குகளுக்கும் இரையானது. ஏனெனில் அதற்கு ஆயன் இல்லை. என் ஆயர்கள் என் மந்தையை தேடவில்லை. என் மந்தையை அவர்கள் மேய்க்காமல் தாங்களே மேய்ந்து கொள்கிறார்கள். எனவே ஆயர்களே,
ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நான் ஆயர்களுக்கு எதிராக இருக்கிறேன். என் மந்தையை அவர்களிடமிருந்து திரும்ப பெற்றுக்கொள்வேன். மந்தை மேய்ப்பினின்று அவர்களை நீக்கிவிடுவேன். எனவே தாங்களே மேய்ந்து கொள்ளும் அவர்கள் இனி என் மந்தையை மேய்க்க மாட்டார்கள். அவர்கள் வாயினின்று என் மந்தையை மீட்பேன். அவை இனி அவர்களுக்கு உணவாகா. எனவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நானே என் மந்தையை தேடிச் சென்று பேணி காப்பேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 23. நாம் சொல்ல வேண்டிய பதில்: ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. 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 இறைவசனங்கள் 1 மற்றும் 2. ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. பசும்புல்வெளி மீது என்னை அவர் இளைப்பாற செய்வார். அமைதியான நீர்நிலைக்கு என்னை அழைத்துச் செல்வார். ஜெபப்பாடல். ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. இறைவசனங்கள் 3a, 3b மற்றும் 4. அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். தம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். மேலும் சாவின் இருள் சொல் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் என் தீங்கிற்கும் அஞ்சினேன். உம் கோலும் நெடுங்கடியும் என்னை தேற்றும். ஜெபப்பாடல். ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. இறைவசனம் 5. என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றேன். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றேன். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. ஜெபப்பாடல். ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். ஜெபப்பாடல். ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை.
திருத்தொடர்கள் 1-16 வரை. அக்காலத்தில் இயேசு கூறியது, விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலக்கிழார் ஒருவர் தம் வேலையாட்களை வேலைக்கு அமர்த்த விடியற் காலையில் வெளியே சென்றார். அவர் நாள் ஒன்றுக்கு ஒரு தெனாரியம் கூலி என வேலையாட்களுடன் ஒத்துக்கொண்டு அவர்களை தம் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினார். ஏறக்குறைய காலை 9 மணிக்கு அவர் வெளியே சென்ற பொழுது சந்தை வெளியில் வேறு சிலர் வேலையில் நிற்பதை கண்டார். அவர்களிடம், நீங்கள் என் திராட்சை தோட்டத்திற்கு போங்கள், நேர்மையான கூலியை உங்களுக்கு கொடுப்பேன் என்றார். அவர்களும் சென்றார்கள். மீண்டும் ஏறக்குறைய 12 மணிக்கும் பிற்பகல் 3 மணிக்கும் வெளியே சென்று அப்படியே செய்தார். ஏறக்குறைய 5 மணிக்கு வெளியே சென்று வேறு சிலர் நிற்பதை கண்டார். அவர்களிடம், நாள் முழுவதும் வேலை செய்யாமல் ஏன் இங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரை பார்த்து, எங்களை எவரும் வேலைக்கு அமர்த்தவில்லை என்றார்கள். அவர் அவர்களிடம், நீங்களும் என் திராட்சை தோட்டத்திற்கு போங்கள் என்றார். மாலையானதும் திராட்சை தோட்ட உரிமையாளர் தம் மேற்பார்வையாளரிடம் வேலையாட்களை அழைத்து, கடைசியில் வந்தவர் தொடங்கி முதலில் வந்தவர் வரை அவர்களுக்குரிய கூலி கொடும் என்றார். எனவே 5 மணி அளவில் வந்தவர்கள் ஒரு தெனாரியம் வீதம் பெற்றுக்கொண்டனர். அப்போது முதலில் வந்தவர்கள் தங்களுக்கு மிகுதியாக கிடைக்கும் என்று எண்ணினார்கள். ஆனால் அவர்களும் ஒரு தெனாரியம் வீதம் தான் பெற்றார்கள். அவர்கள் அதை பெற்றுக்கொண்ட போது அந்நிலக்கிழாருக்கு எதிராக முணுமுணுத்து, கடைசியில் வந்த இவர்கள் 1 மணி நேரமே வேலை செய்தார்கள். பகல் முழுவதும் வேலை பளுவையும் கடும் வெயிலையும் தாங்கிய எங்களோடு இவர்களையும் இணையாக்கி விட்டீரே என்றார்கள். அவர்களுள் ஒருவரை பார்த்து, தோழரே, நான் உமக்கு அநியாயம் செய்யவில்லை. நீர் என்னிடம் ஒரு தெனாரியம் கூலிக்கு ஒத்துக்கொள்ளவில்லையா? உமக்குரியதை பெற்றுக்கொண்டு போய்விடும். உமக்கு கொடுத்தபடி கடைசியில் வந்த இவருக்கும் கொடுப்பது என் விருப்பம். எனக்குரியதை நான் என் விருப்பப்படி கொடுக்கக்கூடாதா? அல்லது நான் நல்லவனாய் இருப்பதால் உமக்கு பொறாமையா என்றார். இவ்வாறு கடைசியானோர் முதன்மையாவர், முதன்மையானோர் கடைசியாவர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே மகிமைகள். பிரியமானவர்களே, மனிதர்களுடைய நீதியை பற்றியும் இறைவனுடைய நீதியை பற்றியும் நாம் அறிந்து கொள்ள ஒரு அற்புதமான வாசகம், நற்செய்தி வாசகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எவ்வாறாக இறைவனுடைய நியதி மனிதனுடைய நீதியோடு ஒப்பிடுகின்ற பொழுது வித்தியாசப்பட்டிருக்கிறது என்பதை நாம் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். கடின உழைப்புக்கு ஏற்றாற்போல் ஊதியம் கொடுக்க வேண்டும் என்பது மனிதனுடைய நீதி. தேவைக்கு ஏற்றாற் போல ஊதியம் கொடுக்க வேண்டும் என்பது கடவுளுடைய நீதியாக இருக்கிறது. ஏழை, அந்த குடும்பத்திற்கு உணவே இல்லை, அல்லது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு கை சூம்பிய ஒரு மகன் இருக்கிறான். அருகாமையிலே ஒரு பணக்கார வீடும் இருக்கிறது. ஒரு பொதுவாக ஒரு பொருள் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இருவரும் நாட்டினுடைய ஒரு குடிமகன்களாக இருக்கிறார்கள். இருவருக்கும் ஒரே மாதிரியான ஒரு படியளப்பது மனிதனுடைய பார்வையிலே சரியானதாக இருக்கிறது. ஆனால் கடவுளுடைய பார்வையிலே அது அநியாயமாக இருக்கிறது. ஏழையிலும் ஏழையாக ஒரு கை சூம்பிய ஒரு மகன். ஆகவே அந்த நபருக்கு இன்னும் அதிகமாக தர வேண்டும். அதுதான் கடவுளுடைய ஒரு நீதி. ஆகவே கடவுளுடைய நீதிப்படி வாழ இறைவன் என்று நம்மை அழைக்கின்றார். கடவுளுடைய நீதி எப்பொழுதுமே ஒரு சமத்துவத்தை கொண்டு வருகிறது. ஆனால் மனிதனுடைய நீதி, இவன் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன், இவர் பணக்காரர், இவர் ஏழை என்கின்ற பாகுபாட்டை ஏற்படுத்துகிறது. அப்படியேதான் வாழ்ந்து செல்ல வேண்டும், சமுதாயம் அப்படிதான் இருக்க வேண்டும் என்பது மனிதனுடைய ஒரு நீதியாக இருக்கிறது. கடவுளுடைய நீதி எவ்வாறாக இருக்கக்கூடாது. அனைவரும் எனது பிள்ளைகள், அனைவரும் எனது பிள்ளைகளாக இருக்க விரும்பினால் நீங்கள் உடைய உயர்ந்த இடத்தை விட்டு நீங்கள் கீழே இறங்கி வர வேண்டும். மலையிலிருந்து தரைக்கு வர வேண்டும், மேட்டிலிருந்து கீழ்மட்டத்திற்கு வர வேண்டும். அதே போல தரையில் இருப்பவர்கள் மேலே வர அனுமதிக்க வேண்டும்.
என்பதுதான் கடவுளுடைய நீதியாக இருக்கிறது. இதை பிரியமானவர்களே, மனிதர்களுடைய பேதங்கள் எப்பொழுதுமே பிறரை பிரிப்பதாக இருக்கிறது. அது மத அடிப்படையாக இருக்கலாம், வேலை அடிப்படையாக இருக்கலாம், நிலத்தின் அடிப்படையாக இருக்கலாம், மேலுமாக படிப்பின் அடிப்படையாக இருக்கலாம், செல்வத்தின் அடிப்படையாக இருக்கலாம். ஆனால் கடவுளுடைய அந்த நீதி எப்பொழுதுமே ஒற்றுமையை அதிகமாக எடுத்துரைப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே இந்த வேளையை நாம் கடவுளுடைய நீதியின் முகமாக இருக்கிறோமா, அல்லது மனிதர்கள் கொடுக்கக்கூடிய அந்த நீதியை நாம் நமது முக கவசமாக அணிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். அவ்வாறாக மனிதனுடைய நீதியை நாம் முகமுடியாக அணிந்திருந்தால் அதை கிழித்துவிட்டு கடவுளுடைய அந்த அன்பின் நீதி முகத்தை அணிவோம். இறைவன் நம்மையும் நமது குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்படி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கை நின்று வழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிமிக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நீ தந்தவற்றை எமக்கு ஒப்புக் கொடுத்து உண்மையை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லா வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். மது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகிய எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவராயினும் மது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே மது மாண்பை வானக தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றுள்ள ஆற்றல்களும் செராஃபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உன்னை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசை பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியின் பொழிவை காணி உங்களை தூய்மைப்படுத்த வேண்டும் என்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனமாக. அவர் பாடுபட உடல் கழிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்தருளாமல் இயேசு கூறியதாவது: அனைவரும் இருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தருளாமல் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதலும் அப்பத்தை மீன்படுத்தும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் ஒன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் வரவேற்கும் திரு அவை நினைவு கூறுதலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பாசமிகு மக்களாகிய நீதிநாதன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பு நிறைவேற செய்தனர். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தூய்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியிலும் ஏற்றருள். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும் கடலை கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் புகுந்தோராய் இருந்தோர் புனித 2ஆம் ஜான் பால், புனித அன்னை தெரேசம்மாள், புனித அல்போன்ஸ் அம்மாள் கோடியர், புனித அந்தோனியா, புனித ஜான் மேரி வியானி, ஃபாதர் பியோ ஆகிய புனிதர் அனைவருடனும் நாம் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் என்று வாழும் எல்லாம் வல்ல தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பிலே எல்லா புகழும் மாட்சிமையும் என்றென்றும் உமதே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பணித்த அன்பின் ஜெபத்தை பக்தியாக இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கணக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்று. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டுடைய பரிசுத்தமான உன்னதமான அமைதி உங்களோடு உங்கள் குடும்பத்தோடு என்று நிலைத்திருப்பதாக. தெய்வீக திருப்பணி வழியாக நமக்கு அருளக்கூடிய அமைதி, ஒற்றுமை, சமாதானத்தின் மகிழ்வை நாம் ஒருவர் பிறரோடு பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்றும் எல்லாம் இறைவன், கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை நான் வாழ வைப்பேன் என்று சொல்லக்கூடிய அன்பின் இயேசு நமத்தில் எழுந்ததை வந்திருக்கிறார். நமக்கான நீதியை வழங்க டிசம்பரின் திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நம் ஒவ்வொருவரும் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியேற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவிழம் திரு ரத்தமும் நம் ஒவ்வொருவரையும் காத்து முடிவுள்ள வாழ்வளிப்பதாக. ஆமென். தண்ணீரை என்பால் தான் கண்ட ஜீவன் பரமனின் பாலம். தெய்வன் நேற்றைய தெய்வம் பாமரப்பாடு
இரக்கம் ஆண்டவரிடமே உள்ளது, மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, வல்லடையாளங்களால் கிறிஸ்துவுடன் ஒன்றிணைந்த நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருந்து என்றென்றும் விண்ணகத்தில் அவருடன் தோழமை கொள்ள தகுதி பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை உங்கள் குடும்பத்தில் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் அன்பை நிலைத்து வாழ சென்று வாருங்கள். வாழ்க்கை படி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. மாநிலம் போற்றிடும் மாவளனே, திருமாமலி காவலனே. மாநிலம் போற்றிடும் மாவளனே, திருமாமலி காவலனே. புனிதருள் முதல்வனே புகழ் சுமந்த, புனிதருள் முதல்வனே புகழ் சுமந்த முனிவளனே உம் பாதம் பணிந்தோம். முனிவளனே உம் பாதம் பணிந்தோம். மாநிலம் போற்றிடும் மாவளனே, திருமாவலி